அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 127 அவர் வயின் விதும்பல். குறள் 1261. வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். இதன் பொருள், அவர் வரவை எதிர்பார்த்து கண்களும் ஒளி இழந்து மங்கிவிட்டன. அவர் சென்ற நாள் கணக்கை சுவரில் எழுதி விரல்களும் தேய்ந்துவிட்டன. குறள் 1262. இளங்கிழாய் இன்று மரப்பின் என் தோள்மேல் களங்கழியும் காரிகை நீத்து. இதன் பொருள், ஒளி வீசும் அணிகலன்கள் அணிந்தவளே, நான் இன்று அவரை மறந்தால் என் தோள் மெலிந்துவிடும், அழகு நீங்கிவிடும், வளையல்கள் கழன்றுவிடும். குறள் 1263. உரன்நசை உள்ளம் துணையாக சென்றார் வரல்நசை இன்னும் உளேன். இதன் பொருள், வெற்றியை விரும்பி ஊக்கமே துணையாக கொண்டு சென்றவர் திரும்பி வருவதை விரும்பி நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குறள் 1264. கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு. இதன் பொருள், கூடி பிரிந்தவர் திரும்பி வருவதை எதிர்பார்த்து என் நெஞ்சம் மரத்தின் கிளைதோறும் ஏறி பார்க்கிறது. குறள் 1265. காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்கும் என் மென்தோள் பசப்பு. இதன் பொருள், நான் என் கணவரை கண்ணார பார்க்க வேண்டும். பார்த்த பிறகுதான் என் மெல்லிய தோளில் உள்ள பசலை நோய் நீங்கும். குறள் 1266. வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. இதன் பொருள், என் கணவர் என்றேனும் ஒரு நாள் வரவேண்டும். வந்தால் என் துன்ப நோய் முழுவதும் நீங்குமாறு இன்பம் அனுபவிப்பேன். குறள் 1267. புலப்பேன் கொள் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொள் கண் அன்ன கேளிர் வரின். இதன் பொருள், கண் போன்ற காதலர் வந்தால் அவரோடு பிணங்கி நிற்பேனோ, அணைத்துக் கொள்வேனோ, கூடி நிற்பேனோ அறியேன். குறள் 1268. வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து. இதன் பொருள், ஆட்சித் தலைவன் போரிட்டு வெற்றி பெறுவானாக. யாம் வீட்டில் திரும்பி வரும் கணவருடன் கலந்து மாலை பொழுதில் இனிய விருந்து படைப்போம்.
குறள் 1269. ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு. இதன் பொருள், பிரிந்து நெடுந்தொலைவு சென்றவரின் வரவை எதிர்பார்த்து இயங்குகின்றவர்க்கு ஒரு நாளே 7 நாள் போவது போல நீண்டு நிற்கும். குறள் 1270. பெரின் என்னாம் பெற்றக்கால் என்னாம் உரின் என்னாம் உள்ளம் உடைந்துக்க கால். இதன் பொருள், உள்ளம் உடைந்து உயிர் பிரியும் நிலை வந்த பிறகு கணவர் வந்தால் என்ன, நெருங்கினால் என்ன, தழுவினால் என்ன, ஒரு பயனும் இல்லை. அதிகாரம் 128. குறிப்பறிவுறுத்தல். குறள் 1271. கரப்பினும் கை இகந்து ஒல்லானின் உண்கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு. இதன் பொருள், நீ மறைத்தாலும் உன்னையும் மீறி உன் கண்கள் சொல்ல விரும்புவது ஒன்று உள்ளது. குறள் 1272. கண் நிறைந்த காரிகை காம்பு ஏர் தோள் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. இதன் பொருள், கண் நிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் உடைய மனைவிக்கு பெண்மை குணம் நிறையவே உள்ளது. குறள் 1273. மணியில் திகழ்தரும் நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு. இதன் பொருள், மணியாலாகிய மாலையின் உள்ளே உள்ள நூலைப் போல என் துணைவியின் அழகில் தோன்றும் குறிப்பு ஒன்று உள்ளது. குறள் 1274. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. இதன் பொருள், அரும்பு தோன்றும் போது அடங்கியிருக்கும் மனத்தை போல் காதலியின் புன்முறுவலின் தோற்றத்தில் அடங்கியிருக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது. குறள் 1275. செறிதொடி செய்திறந்த கள்ளம் உரு துயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து. இதன் பொருள், நிறைந்த வளையல்களை அணிந்த என் மனைவி காட்டிவிட்டு சென்ற கள்ளத்தனமான குறிப்பில் நான் படும் துன்பத்தை தீர்க்கும் மருந்து ஒன்று உள்ளது. குறள் 1276. பெரிதாற்றி பெட்பக் கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்து. இதன் பொருள், மிக பெரிதாக அன்பு காட்டி நான் மகிழுமாறு அவர் கூடும் செயல் தாங்க முடியாத பிரிவு வரப்போவதை சொல்வதாக உள்ளது. குறள்
277. தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. இதன் பொருள் குளிர்ந்த நீர்த்துறைக்கு உரியவனின் பிரிவை என்னை விட என் வளையல்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டன. குறள் 1278. நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து. இதன் பொருள் என் கணவர் நேற்றுதான் பிரிந்து சென்றார். என் உடம்பு நிறமாற்றம் அடைந்து 7 நாள் ஆனது போல் உள்ளது. குறள் 1279. தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அஃது ஆண்டு அவள் செய்தது. இதன் பொருள் நான் பிரிவை சொன்னேன். அவள் வளையலை பார்த்தால் மெலியும் தோள்களை பார்த்தாள். பின் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்ற குறிப்புடன் தன் அடிகளை நோக்கினாள். குறள் 1280. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. இதன் பொருள் மனைவி கண்களால் காதல் நோயை சொல்லி அதனை தீர்க்குமாறு வேண்டுகின்ற பெண் தன்மையால் அவள் பெண்மை மேலும் சிறப்படைகிறது என்பர். அதிகாரம் 129. புணர்ச்சி விதும்பல். குறள் 1281. உள்ள களித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு. இதன் பொருள் நினைத்த அளவில் இன்பம் தருவதும் கண்ட அளவில் மகிழ்ச்சி தருவதும் கல்லுக்கு இல்லை, காதலுக்கு உண்டு. குறள் 1282. தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின். இதன் பொருள் காதல் பனையளவாக நிறைய வரும்போது காதலரோடு தினையளவாக சிறிதேனும் ஊடல் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் 1283. பேணாது பெட்பவே செய்யினும் கொண்கனை காணாது அமையல கண். இதன் பொருள் என்னை விரும்பாமல் தான் விரும்பியவற்றையே அவர் செய்தாலும் என் கணவரை பார்க்காமல் இருக்க என் கண்களால் முடியவில்லை. குறள் 1284. ஊடற்கண் சென்றேன் மண் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு. இதன் பொருள் தோழி யான் அவரோடு ஊடுவதற்காக சென்றேன், ஆனால் என்னுடைய நெஞ்சம் அந்த நோக்கத்தை மறந்து அவரோடு கூடுவதற்காக சென்றது. குறள் 1285. எழுதுங்கால் கோல் காணா
கண்ணே போல் கொண்கண் பழிகாணேன் கண்ட இடத்து. இதன் பொருள், மை தீட்டும் போது மை தீட்டும் கோலினை பார்க்காத கண்ணை போல கணவரை நேரில் பார்க்கும்போது அவர் செய்த குற்றத்தை பார்க்க முடியவில்லை. குறள் 1286. காணுங்கால் காணேன், தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை. இதன் பொருள், பார்க்கும்போது அவர் செய்த தவறுகளை பார்க்க முடியவில்லை. அவரை பார்க்காத போது அவர் செய்த தவறுகளை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியவில்லை. குறள் 1287. உய்த்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தென் புலந்து. இதன் பொருள், வெள்ளம் அடித்துச் செல்லும் என்பதை தெரிந்தும் அதில் குதிப்பவரைப் போல் தோல்வி ஏற்படும் என்பது தெரிந்தும் ஊடல் கொள்வதால் பயன் என்ன? குறள் 1288. இழித்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கள்ளற்றே கள்வ நின் மார்பு. இதன் பொருள், கள்வனை இழிவு தரும் துன்பம் தந்தாலும் கல் குடிப்பவர் மேலும் அதை விரும்புவதைப் போல விரும்பத்தக்கது உன் மார்பு. குறள் 1289. மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். இதன் பொருள், காதல் மலரைவிட மென்மையானது. அதன் பக்குவம் அறிந்து அதன் பயனை பெறுபவர் ஒரு சிலரே. குறள் 1290. கண்ணின் துணித்தே கலங்கினாள் உள்ளுதல் எண்ணினும் தான் விதுப்புற்று. இதன் பொருள், என் துணைவி கண்ணில் ஊடல் கொண்டு தடுமாறினாள், பின்னர் என்னை விட விரைவாக தழுவிக்கொண்டாள். நன்றி, வணக்கம்.